श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत् स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यम् स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. சரணாகதி தீபிகையிலே சரணாகதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சின்ன சின்ன ஸ்லோகங்களாக அருளி செய்வதை பார்க்கிறோம். சரணாகதிக்கு முன் தத்துவஞானம் தேவை. சரணாகதி சமயத்திலே இருக்கக்கூடிய அங்கங்கள், சரணாகதி ஆன பின் நமக்கு இருக்க வேண்டிய எண்ணங்கள், இதையெல்லாம் அழகாக சாதித்தார். இதுல கடைசியிலே 3 ஸ்லோகம், 3 பிரார்த்தனை வச்சிருக்கார் பெருமாள் கிட்ட. சரணாகதி செய்த நாமெல்லாம் என்ன பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கார். பொதுவாக லோகத்திலே எத்தனையோ பிரார்த்தனா ஸ்லோகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு இது வேணும் அது வேணும் என்பதாக, ஞானத்துக்காக அப்படின்னு ஒண்ணு, ஐஸ்வர்யத்துக்காக அப்படின்னு ஒண்ணு, இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சரணாகதி செய்தவன் என்ன பிரார்த்தனை பண்ணணும், அவன் எதை கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றார். அதுல ஒரு ஸ்லோகம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எம்பெருமானே பஷ்யன் உபாய பலையோ ருச்சிதம் விதேயாக, உபாயமோ பலமோ எனக்கு எது உச்சிதமோ அதை செய்ய வேணும் என்பதாக. நான் உபாயம் செய்து முடித்து விட்டேன், ஆனால் அப்ப எனக்கு பலனை கொடுக்கணும். நாம் உபாயம் செய்யாமலேயே நாங்கள்லாம் உபாயம் செய்ய மாட்டோம், பெருமாளே வந்து கூட்டிப்பார் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன உபாயம் செய்ய வச்சு கூட்டிக்கணும். ஏன்னா என்ன ஆனாலும் சரணாகதி செய்தாதான் மோட்சம் கிடைக்கும், இல்லாட்டா மோட்சம் கிடைக்காது. அதனால சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார். சில பேர் சரணாகதி செய்ய வேண்டாம், செய்ய மாட்டோம் அப்படின்றார்கள். அவளை பெருமாள் இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ சரணாகதி செய்ய வைக்கிறார். சில பேர் சரணாகதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டா உனக்கு மோட்சம்னு மோட்ச பலனை கொடுக்கிறார் அப்படின்னு. இப்படி இருக்கு இல்லையா? அதனால அதை வச்சுட்டு சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். எம்பெருமானே எனக்கு தன்மே பவச்சரண சங்கவதீம் அவஸ்தாம் பஷ்யன் உபாய பலையோ ருச்சிதம் விதேயாக, உம்முடைய திருவடியில இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு, நிரந்தரமா இருக்கு, நிரந்தரமா திருவடியில இருக்கணும்னு சொல்லிட்டோம். அப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன உபாயம் செய்ய வைக்கணுமோ இல்ல எனக்கு பலன் கொடுக்கறதோ ஏதோ ஒண்ணு நீர் பண்ணணும், நீரா பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார். இது ஆட்டம், இது சரணாகத்தினுடைய தொடர்புடையது. இதுக்கப்புறம் இங்க இருக்கும் காலம் நாம பிரார்த்திக்க வேண்டியதுன்னு பார்த்தா 2 விஷயம். அதை 2 ஸ்லோகத்துல சொல்ற. முதல் ஸ்லோகம் 56வது ஸ்லோகம். அல்பாஸ்திரைஹி அசுகரை அசுகஜைஹி அசுகாவசானைஹி துக்கான்விதைஹி அனுசிதைஹி அபிமானமூலைஹி பிரத்யக் பராகனுபவைஹி பரிகூர்ணிதம் த்வாம் த்வய்யேவ நாத சரிதார்த்தய நிர்விவிக்ஷும். அழகான ஸ்லோகம். அதாவது சூடி கொடுத்த நாச்சியார் இந்த மார்கழி மாசத்திலே மார்கழி விரதம் இருந்து கடைசியா பிரார்த்திக்கிற கடைசி பிரார்த்தனை. அங்கேயும் 3 விஷயம் இருக்கு. அங்கேயும் சிற்றஞ்சிராளை பாட்டுல பிரார்த்திக்கிற எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், இது முதல் பிரார்த்தனை. உனக்கே நாம் ஆட்செய்வோம், இது 2வது பிரார்த்தனை. மற்ற இனங்காமங்கள் மாற்று, வேற விஷயத்துல எங்களுக்கு ஆசை இருந்தால் அதை விலக்கிவிடு, உன் விஷயத்துலதான் நாங்க இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா? சுருக்கமா சொன்னா 2.
வெளி விஷயங்களிலே எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை ஒழித்து விடு, உன் விஷயத்திலே எனக்கு ஈடுபாட்டை வரச் செய் அப்படின்னு 2 விஷயம் பிரார்த்திச்சிருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். திருப்பாவிலே பரமசாரம் அந்த பாட்டு தான். நித்தியம் சிற்றஞ்சிறுகாலிய சொல்லாம இருக்கக்கூடாது. அதே ரீதியில பார்த்தோம்னா பரமசாரமான விஷயம் இந்த ஸ்லோகத்துல தான் இருக்கு. அந்த திருப்பாவையில அந்த சிற்றஞ்சிறுகாலில இருக்கிற விஷயம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. எங்களுக்கு வெளி விஷயங்களிலே ஈடுபாட்டை குறைத்து விடு, உன் விஷயத்திலே ஈடுபாட்டை அதிகமாக்கி விடு. இதுதான் நாங்கள் செய்யும் பிரார்த்தனை. ஏன் அப்படின்னா வெளி விஷயங்களில் நிறைய தோஷங்கள்லாம் இருக்கு. 7 தோஷம் இருக்கு. பிற சுகங்கள் சரீரத்தின் மூலமாகவோ இல்ல ஜீவாத்மா அனுபவமாகவோ வரக்கூடிய சுகங்கள்னு பார்த்தா அதுல 7 தோஷம் இருக்கு. 1 அல்பம், 2 அஸ்திரம், 3 அசுகஜம், 4வது அசுகாவசானம், 5வது துக்கான்விதம், 6 அனுச்சிதம், 7 அபிமான மூலம் அப்படின்னு ஒண்ணு ஒன்னாக பார்ப்போம். இந்த 7 தோஷங்கள் இருக்கிறபடினாலே இந்த அனுபவத்திலிருந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் அப்படியே சுத்தின் இருக்கு. பிரத்யக் பராக் அனுபவைகி பரிகூர்ணிதந்த்வாம். பிரத்யக் அனுபவம்னா ஜீவாத்மா அனுபவம், பராக் அனுபவம்னா வெளி விஷய அனுபவம். இதெல்லாம் என்ன அப்படியே சுத்தின் இருக்கு, சுத்தி வாட்டுறது. அப்ப நீ என்ன பண்ணணும் கேட்டா ஸ்வயேவநாத சரிதார்த்தய நிர்விவிக்ஷும், உன்னிடமே நான் ஈடுபட்டு உம் அனுபவத்திலேயே நிறைந்தவனாய் இருக்கும்படி என்னை சரிதார்த்தைய, என்னை ஆக்க வேணும். என்னை அதுவே பெரிய விஷயமாக சந்தோஷப்படுபவனாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப 7 தோஷமும் ஒண்ணு ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல சொன்ன 7 தோஷங்கள் ரொம்ப பிரசித்தம். தோஷ சப்தகம் அப்படின்னு பெயர். தோஷ சப்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 விஷயங்கள் பார்க்கலாம். முதல் விஷயம் அல்ப, அதாவது நாம் அனுபவிக்கிற போகங்கள் எல்லாம் ரொம்ப அல்பமானவை, ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏதோ பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு எப்பவுமே உதாரணமா சொல்றது இப்பவும் சொல்றேன். சின்ன பசங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆசைப்படும் இல்லையா? சின்ன விஷயங்கள்லாம் இப்படி கலர் பேப்பர்லாம் சேர்த்து வச்சுக்கும், சின்ன மயில் தொகை அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கும். அப்படி கலர் கலரா ஏதாவது பேப்பர் இருந்தா அதை எடுத்து நோட்டு புக்குள்ள வச்சுக்கும் இல்லையா? இதெல்லாம் வயசானப்புறம் அல்பமா தோன்றது. ஐயோ இப்படி எல்லாம் நம்ம பண்ணோமே, அம்மாவெல்லாம் வெய்யற ஆத்துல ஏன்டா இப்படி குப்பை கூலத்தெல்லாம் கொண்டு உன் பேக்குக்குள்ள வச்சிருக்க அப்படிங்கிற. சாக்லேட் காகிதம், இன்னும் வீதியில கிடைக்கிற கலர் காகிதம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கும். குழந்தைகளுக்கு பெருசா தோணும். அம்மா தூக்கி கசக்கி போட்டான்னா ஐயோன்னு கஷ்டமா இருக்கும். அப்புறம்தான் புரியும், கொஞ்சம் வயசானப்புறம் புரியும் இல்லையோ அல்பம்னு. அந்த மாதிரி சின்ன வயசத்துல நம்ம என்ன எதை பெரிய ஆனந்தமா நினைச்சோமோ அது அல்பம் அப்படிங்கிறது அப்புறம் தெரியுது. அதுக்கப்புறம் எது பெருசா நினைச்சோமோ அது அல்பம்ங்கிறது யௌவனத்துல தெரியுது. யௌவனத்துல எது அனுபவிச்சோமோ அது அல்பம்ங்கிறது வயசான அப்புறம் தெரியுது. அப்படியே பார்த்தா இது மொத்தமுமே அல்பம்தான். அல்பம் அப்படின்னா ஒண்ணும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அஸ்திரம் 2வது நிலை இல்லாதது. எத்தனை நாள் நிற்கும்? எந்த அனுபவம் ஆனாலும் எத்தனை நாள் நிற்கும், எத்தனை நொடி நிற்கும்னு கேட்கும்படி இருக்கும். சிலதெல்லாம் நம்ம ஆகாரங்கள்லாம் சாப்பிட்றோமே, ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றோமே, எத்தனை நொடி சாப்பிட முடியும் நம்மளால? எதுவுமே ஸ்திரம் கிடையாது அப்படின்னு இருக்கு. அல்ப அஸ்திரைஹி 2 சேர்த்து போட்டிருக்கா பாருங்க. ஏன்னா சீபாஷ்யத்தில் அடிக்கடி வரும் அல்பாஸ்திர அப்படின்னு. ரொம்ப அல்பமானது, ரொம்பவே நிலை இல்லாதது அப்படின்னு. 1 நொடியோ 2 நொடியோ, 1 நிமிஷம் 5 நிமிஷம், வாழ்நாள் முழுக்க ஏதாவது சுகம்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இது 2வது. 3வது அசுகஜைஹி, அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம அதை சம்பாதிக்கிறதுக்கு படாதபாடு படுறோம் இந்த சுகத்துக்காக. அது சந்தோஷமா வந்துடுறதா இல்ல, மோட்சம் பார்த்தா சந்தோஷமா வந்துடுறது. சரணாகதி பண்ண உடனே மோட்சம்ங்கிறா. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா லோகத்துல? யோசிச்சு பாருங்க, எந்த பலனாவது அந்த மாதிரி வருதா? ஒரு பைசாவினாலே அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு வீடு வாங்கணும்னா இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு மனுஷால திருப்திப்படுத்தணும்னா இவ்வளவு கஷ்டப்படுறோம். எது சுகமா இருக்கு?
எல்லாமே அசுகஜைஹி, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. அசுகரைஹின்னு ஒரு பாடம் உண்டு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கு, சுலபமா நடக்காது. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் அசுகாவசானைஹி, அதாவது முடிவுல கடைசியிலையும் சுகம் இருக்கான்னு கேட்டா கடைசியில துக்கத்துல போய் முடியும். இருக்கும், இருந்துட்டே இருக்கும். முடிவு பார்த்தோம் வச்சுக்கோங்க, சரி சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். முடியச்ச பார்த்தானா தெரியும் எவ்வளவு துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஆனானப்பட்ட சத்தியலோகம் போனா கூட கடைசியில ஒரு நாள் பிரளயம் வரும்போது ஐயோ ஆபத்தாச்சே அப்படின்னு தோணும். இல்ல சின்ன விஷயம் அப்படின்னா, நாம ஏதாவது நல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டோம்னா கூட, மதுரமா சாப்பிட்டோம்னா கூட, அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒத்துக்கல, சுகர்னோ வேற காரணத்தினால உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா அது முடிவு கடுமையாயிடுறது. அதனால நல்லா சௌக்கியமா முடிஞ்சு போச்சுன்னு ஏதாவது ஒண்ணு உண்டா? ஒரு சுகமா சொர்க்கத்திலேயே போய் வாசம் பண்ணா கூட கிடையாது. எதுவுமே கூட சுகாவசானம் சுகமா இருந்தது. அதாவது முதல்ல என்ன சொன்னார்னா, அசுகஜைகி அசுகாவசானைகி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா முடிவும் கஷ்டப்பட்டு தான் முடிகிறது. சுகமா இருந்துட்டு சுகமாவே முடிஞ்சிருத்தோ அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த பலனை ஆசைப்பட்டாலும் அந்த பலனாவது வந்துட்டு அதுக்கப்புறம் அசுகமா இருக்கு. அசுகாவசானைகி, ஆனானப்பட்ட குழந்தை பிறந்து அந்த குழந்தைய கஷ்டத்தை கொடுக்கும்போது ஐயோன்னு தோணும், நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனானப்பட்ட ஸ்ரீராமன் ஒரே கௌசல்ய சொல்ற, ஏண்டா எனக்கு துக்கம் கொடுக்கலனே வந்து பிறந்திருக்கியா, காட்டுக்கு போச்ச, நீ இல்லையேன்னு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பிறந்த குழந்தை கடைசியில இப்படி ஒரு துக்கம் வரணுமா? இதை காட்ட குழந்தை இல்லட்டா பரவாயில்லையே. குழந்தைய பிரிஞ்சு வர துக்கத்துக்கு சொல்ற அவர். ஸ்ரீராமன் காட்டுக்கு போயிட்டார். நான் அல்பாஸ்திரைஹி அசுகஜைஹி அசுகாவசானைஹி ஆப்ரம்ம பவதான் லோகா புனராவர்த்தினோர்ஜுனங்கிற பிரம்மலோகம், அதாவது சத்தியலோகம் சொல்ற நான்முக பிரம்மாவுடைய லோகம் போனா கூட கடைசியில கஷ்டம்தான். ஏன்னா இன்னைக்கு பிரளயம் வருமோ தெரியாது, பிரளயம் வந்துட்டுனா மொத்தமும் போயிடும் அப்படின்றது. அப்போ ஒளிவண்ணு மின் சுவர்க்கமீதியும் வீழ்வர்கள் மீழ்வில்லைன்னு அழகா சொல்றார் நம்மாழ்வார். அந்த மாதிரியா. அடுத்து நாலாவது துக்கான்விதைஹி, துக்கத்தோடு கலந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது அனுபவிக்கும் போதே சுகம் மாத்திரம் கிடையாது, துக்கமும் கலந்திருக்கு. துக்கம் இல்லாமல் நம்ம சுகமா அனுபவிச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் நமக்கு துக்கம்ங்கிறதுக்கு, ரொம்ப சுலபம். நம்ம பங்கியில உட்காந்து சாப்பிடும்போது பக்கத்துல இருக்கிறவாளுக்கு 2 லட்டு போட்டா, நம்ம கிட்ட 1 போட்டா அப்படின்னா அவ்வளவுதான். என்ன அவன் மட்டும் என்ன வசதி, அவனுக்கு மாத்திரம் ஒண்ணுமே இல்லை, லட்டு 2 போட்டிருக்க அவ்வளவுதான், வேற பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. மோட்சம்லாம் இல்ல, மோட்சம் சொர்க்கம் பத்தி பேசல. லட்டு 2 பக்கத்து இலைக்கு போட்டு நமக்கு உனக்கு லட்டு போடாம இல்ல, லட்டு போட்டிருக்கான். என்ன துக்கம் வந்துருச்சு இவனுக்கு, அந்த லட்டு இப்படி ஒரு லட்டு எனக்கு தேவையில்லை, இது என்ன வெக்கம் மானம் இல்லாத ஒரு பழிப்பு அப்படின்லாம் தோணி போயிடும். துக்கான்விதைஹி, ஏதோ ஒரு அம்சத்துல துக்கம் வந்துடும். கிடைச்சப்ப இது முன்னாடியே கிடைச்சிருந்தா பரவாயில்ல, எவ்வளவு லேட்டா கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கே பிடிக்காது, அதை அனுபவிக்கிறதுக்கே பிடிக்காது. இப்போ என்ன அப்படின்னு தோறிடும். இந்த மாதிரி எத்தனையோ துக்கங்கள் கலந்துருக்கு இல்லையா? துக்கான்விதைஹி, துக்கத்தோடு கலந்திருக்குன்னு அர்த்தம். சொர்க்கேபி வாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வൃத்திஹி அப்படிங்கிறார் ஸ்ரீ பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. சொர்க்கத்துல போனா கூட துக்கம் உண்டா அப்படின்னு கேட்டா சம்சயம் என்ன? சொர்க்கத்துல இவனுக்கு என்னைக்கு சொர்க்கம் முடிஞ்சு கீழ் வந்துருவோன்னு தெரியும் உனக்கு, அப்புறம் எப்படி இவன் சுகமா இருக்க முடியும்? பக்கத்துல ஒருத்தர் இவன் இன்னும் 4 நாள் தான் இவனுக்கு, பக்கத்துல ஒருத்தருக்கு 4 வாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, போருமே, இன்னும் 4 நாள் நான் போயிடுவேன், உனக்கு என்னப்பா நீ சௌக்கியமா இருப்ப அப்படின்னு அவங்ககிட்ட பொறாமையோட பொறுமின் இருப்பானே தவிர சுகத்தை அனுபவிக்க மாட்டான், அனுபவிக்க தெரியாது. எந்த சுகமானாலும் அதுல ஏதோ ஒரு அம்சத்துல துக்கம் கலந்துதான் இருக்கும், கலந்து இல்லாமல் இருக்காது. துக்கான்விதைஹி. அடுத்தது 6வது அனுச்சிதைஹி, நமக்கு உச்சிதம் இல்லாதது, ஏற்றது இல்லாததுன்னு அர்த்தம்.
அதாவது நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், நாம அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாமே சரீரத்து மூலமா வந்துதான், ஆத்மாவுக்கு இல்லை. அது சரீரத்தை இட்டுதான் எல்லா சுகமும் வருது. நல்ல சாப்பாடும் நல்ல காட்சிகளும் எல்லாமே, நல்ல சங்கீதம் கேட்கறதோ எல்லாமே சரீரத்தை இட்டு தானே. ஆத்மாவுடைய சுகம்ங்கிறது என்ன? ஆத்மாவுக்கு இதெல்லாம் உச்சிதம் இல்லை. ஏன் உச்சிதம் இல்லைன்னு கேட்டா, இப்போ ஒரு உதாரணம், மனுஷனா இருக்கச்ச நம்ம இதை ஆசைப்படுறோம். இதே மிருகமா இருந்தா வேற ஆசைப்பட போறோம் இல்லையா? பட்சியா இருந்தா வேற ஆசைப்பட போறோம். அப்போ எல்லாம் இந்த சரீரத்துக்கு தான் ஆசையை தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாவுக்கு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லை, அதான் அனுச்சிதை. நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் ஆத்மாவுக்கு உச்சிதமான சுகங்கள் இல்லை, சரீருக்கு உச்சிதமான சுகங்கள். அப்ப அதை நினைச்சா நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சரீரம் மாறிண்டே இருக்கும். பகவத்கீதையில கண்ணன் அதுதான் முதல் பாடம் எடுக்கிறான் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் சரீரம் மாறிண்டே இருக்கும், நீ இந்த போய் பெருசா நினைச்சுட்டு இருக்கி அப்படிங்கிற. அதனால அனுச்சிதைஹி, ஆத்மாவுக்கு உச்சிதம், ஆத்மாவுக்கு தகுந்தவை அல்லாத அந்த சுகத்தை போய் நம்ம ஆத்மாவோட இது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது எதுவும் ஆத்மாவுக்கு சேராது மொத்தமே. அபிமான மூலைஹி, அதுக்கு அடுத்தது அபிமான மூலைஹின்னா, அபிமானம்னா பிரமம்னு அர்த்தம். ஏதோ தப்பா நினைச்சுட்டு இருக்கோம், அதை வச்சுட்டு இந்த சுகத்தை போய் சுகம்னே நினைக்கிறோம். உண்மையில சுகம் கிடையாது, ஆனா தப்பா நினைச்சுட்டு இருக்கோம். அபிமானம் என்ன? அபிமானம் கேட்டா இந்த சரீரம் தான் ஆத்மான அபிமானம். சரீரத்தையே பெருசா நினைச்சுட்டு சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு அபிமானம் பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல இது எத்தனை நாள் நிற்கும்? சரீரமே போயிடுங்கிறது இருக்கட்டும், சரீரம் இருக்கும்போது இந்த சரீரத்தை வச்சுன்னு படாத படணும் பின்காலத்துல தான். வயசான அப்புறம் படுற பாடுன்னு இருக்கும் இல்லையோ. அப்ப அந்த மாதிரி பார்த்தான்னா இந்த சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சுட்டு, நான்கிற சரீரங்கிற நினைச்சுட்டு அதனாலே வரக்கூடிய சுகங்கள் அபிமானத்தினாலே, தவறான எண்ணத்தினாலே வந்த சுகம். சரியா ஆத்மாவை புரிஞ்சுட்டான்னா இந்த சரீரத்தை பத்தி கவலையே பட மாட்டான். அவன் சுகாச்சாரியர் மாதிரி சரீரம் பாட்டுக்கு போயிட்டு இருக்குமே தவிர அவர் மனசு ஆத்மா இதெல்லாம் பரமாத்மா கிட்ட இருக்கும். சரீரம் பாட்டுக்கு போயிட்டு அதை பத்தி கவலைப்பட மாட்டார். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, அவருக்கு மழை பெஞ்சா தெரியாது, வெயில் அடிச்சா தெரியாது, அப்படியே போயிட்டு இருக்கார். ஏன்னா அவர் ஆத்மாவில ஈடுபட்டு இருக்கார். சரீரத்துக்கு என்ன ஆனாலுமே தெரியாது. அபிமான மூலைஹி, ஆனா நம்ம சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சுட்டு அப்படின்னால, சரீர சுகமே பெருசு அப்படின்னு நினைச்சுட்டு அப்படின்னால, அதனால அந்த அபிமானத்தினால இந்த சுகம் அப்படிங்கிறது வந்துருக்கு. துக்கம் இவன் தப்பா நினைச்சுட்டோம் வச்சுக்கோங்க. அப்போ சில சமயம் சுகம் நமக்கு ஏற்ற சுகமோ துக்கமா தெரியும், துக்கம் சுகமா தெரியும், அப்படிலாம் இருக்கு. துக்கான்விதைஹி அனுச்சிதைஹி அபிமான மூலைஹி. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஏதேவி நிறையாஸ்தாத்தா ஸ்தானஸ்ய பரமாத்மனா. சொர்க்கம்னு ஒண்ணு சொல்றாளே, சொர்க்கத்துக்கு நான் போகணுமா? இங்கேயே சௌக்கியமா தான் இருக்கேன்னு நானும் ஒருத்தன். பூலோகத்துல சௌக்கியமா தான் இருக்கேன், எனக்கு என்ன, நான் இதுக்கு சொர்க்கம் போகணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, அவனுக்கு அது கிடைக்க போறது இல்லை. அப்பா பூலோகம் நீ இருக்க வேண்டிய இடம் இல்லை, ஆத்மா தானே, ஆத்மா எங்க வேணா இருக்கலாமே, சொர்க்கத்துல இன்னும் சௌக்கியமா இருக்கலாம்னு சொன்னப்பறதான் அவனுக்கு புரியும். அந்த மாதிரி நமக்கு பூலோகத்துல நமக்கு வாழ்வுங்கிறது உச்சிதம் இல்லை. அது நம்ம சீவை குண்டத்துல வாழ்வு நமக்கு வேணும், அதுதான் உச்சிதம். அதுக்குதான் பெருமாள் கூட்டுன்னு போகப்படுற. அதுக்கு முன்னாடி இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் முடியும். இது அபிமான மூலைஹி, ஏதோ இந்த சரீரத்தையே பெருசுன்னு தப்பா நினைச்சுட்டு அதன் அடிப்படையாக வந்த சுகங்கள் இதெல்லாம். அதனால இப்படி 7 தோஷங்கள் கலந்திருக்கான் இதுல. அல்பாஸ்திரேர சுகஜைர சுகாவசானைஹி துக்கான்விதைஹி அனுச்சிதைஹி அபிமான மூலைஹி பிரத்யக் பராக் அனுபவைஹி. இப்படி இருக்கிறது எங்க கேட்டானா பிரத்யக் பராக் அனுபவைஹி. பிரத்யக்னா ஜீவாத்மா, பராக்னா சரீரம் முதலானது. இதை அனுபவிச்சுட்டு இப்படி இருக்குன்னு இருக்கோம் இல்லையா. பரிகூர்ணிதம் துவாம், இந்த அனுபவங்கள்னாலே பரிகூர்ணிதம், சுற்றி சுற்றி அடிக்கப்பட்ட நாம். காற்று எப்படி சுற்றி சுற்றி அடிக்கிறதோ அந்த மாதிரி இந்த அனுபவங்களே சுற்றி சுற்றி அடிக்க, இதுல மாட்டின்னு வெளியில வர முடியாமல் தவிக்கிற அளவு இருக்கக்கூடிய நாம். இந்த பிரத்யேக அனுபவம் பராக் அனுபவம் 2 நாளையும்.
எங்களை இதிலிருந்து மெதுவா மாற்றி அருள் வேணும். மாற்றி தொய்யேவ நாத சரிதார்த்தய நிர்விவிக்ஷும், நாத எம்பெருமானே உன்னுடைய நாம் சரிதார்த்தனாகும்படி, உன்னுடைய நாம் ஈடுபட்டு என்னுடைய காலத்தை கழிக்கும்படி நீர் ஆக்கி அருள வேணும் அப்படின்னு அர்த்தம். அல்பாஸ்திரைஹி அசுகஜைஹி அசுகாவசானைஹி துக்கான்விதைஹி அனுசிதைஹி அபிமானமூலைஹி பிரத்யக்பராகனுபவைः பரிகூர்ணிதம் த்வாம் त्वय्येव नाथ சரிதார்த்தய நிர்விவக்ஷும். எம்பெருமானே அந்த விஷயங்களிலிருந்து என்னை மாற்றி त्वय्येव உன்னிடத்தில் தானே நான் ஈடுபடும்படி பண்ண வேண்டும். சரிதார்த்தய அதில் என்னை செலுத்தி விட்டுட்டு நீர் சரிதார்த்தனாக ஆகலாம், செய்ய வேண்டியதை செய்து முடிச்சதாக ஆகலாம் அப்படின்னு அவருக்கும் ஒரு விருதம் மாதிரி கொடுக்கிறார். பிரத்யக்பராகனுபவை பரிகூர்ணிதம் த்வாம் त्वय्येव नाथ சரிதார்த்தய நிர்விவிக்ஷும். நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னா, நன்னா உண்மை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கேன். நிர்விவக்ஷம்னா ஈடுபட்டு அனுபவிக்க விருப்பமுடையவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆசைப்பட்டு பகவானை அடையணும் அப்படின்னு அதுல நான் ஆசைப்பட்டு இருக்கேன். ஆசை அதுல இருக்கு, ஆனா வெளி விஷயத்துல ஈடுபாடு இருக்கு. இப்ப அல்பாஸ்திரைஹி அசுகரைஹி அசுகாவசானைஹி துக்கான்விதைஹி அனுஜிதைஹி அபிமான மூலைஹி அப்படின்னு இந்த தோஷங்களை எல்லாம் எனக்கு புரியும்படி செய்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றி ஆத்ம விஷயத்திலே நான் ஈடுபடும்படி என்னை செய்துள்ள வேணும் பிரானே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அல்பாஸ்திரைர் அசுகரைஹி அசுகாவசானைஹி துக்கான்விதைரனுசிதைஹி அபிமான மூலைஹி பிரத்யக்பராகனுபவை பரிகூர்ணிதம் த்வாம் त्वय्येव नाथ சரிதார்த்தய நிர்விவிக்ஷும். தத்வாவபோதசமில பிரதிகூல விருத்தின் கைங்கல்யலப்த கரணத்ரய சாமரஸ்யம் கிருத்வாத்வதன்ய விமுகம் கிருபயா ஸ்வயம் மாம் ஸ்தாதிந்திரிஷோ பிரதிலபஸ்வ ஜகஜ்ஜனன்யாஹ. அடுத்த ஸ்லோகத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை ஒண்ணு வச்சிருக்க. இந்த ஸ்லோகத்திலையும் பிரார்த்தனா அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்த ஸ்லோகத்திலையும் முக்கியமான பிரார்த்தனா ஒண்ணு, அதை மெதுவாக நாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.